ஊன்பெரு உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான்பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரும் நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே. எல்லாம் வல்ல இறைமையை இந்த அவையிலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு நகராட்சியாக விளங்கக்கூடிய ஆரணியில் நம்முடைய நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு எழுச்சிமிகு பட்டிமன்றம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றும் மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த உண்ண உணவிலே அரிசி ஆலைகளை இந்த பகுதியிலே நிறுவி தரமான அரிசிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணாக இந்த ஆரணி மண் திகழ்கிறது. பட்டாடை உற்பத்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மண்ணாகவும் விளங்குவது இந்த ஆரணி மண். இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா இயந்திர வாழ்க்கையா? அது என்ன இதம் தரும் வாழ்க்கை? இதம் தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தேறு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாரதி பாடுவான். இப்போ இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டால், விதம் என்றால் ஒரு சுகம், இன்பம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அதை தருவது வீடு, இதந்தரு மனை என்று சொல்லுவான். அது மாதிரி பார்க்கையில் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இன்பமயமான ஆனந்தமான வாழ்க்கையா இல்லை அது இயந்திர வாழ்க்கையா? அது என்னையா இயந்திர வாழ்க்கை? இயந்திரம் என்ன செய்யும்? செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்கும். சுவிட்சை போட்டால் அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். வேறு வேலையை செய்ய சொல்ல முடிஞ்சால் செய்யுமா? அது நிச்சயமாக செய்யாது. மனிதர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பு, ஒரு அதிசய பிறப்பு. உலகத்திலேயே எவ்வளவோ பிறவிகள் இருந்தாலும் இந்த மனித பிறவிதான் கிடத்தற்கரிய பெருமையுள்ள ஒரு பிறவி என்று சொல்கிறார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறப்பினும் கூண் குருடு பேடு நிமி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாருக்கு வானவர் நாடு வழி திறந்துடுமே. என்ன, மேல்லோகம் கூட உனக்கு வழி திறந்து விடும். சொர்க்கலோகம் நீ நிம்மதியாக வாழலாம். நீ அந்த விழுக்கு சென்றாலும் உனக்கு அந்த வழி திறக்கப்பட்டிருக்கும் என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மானிட பிறப்பு ஒரு அரிதான பிறப்பு. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கபத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் பார் யார் மாணிக்கவாசகர். எவ்வளவோ பிறப்பு, புல்லா பூடா பிறந்து அப்புறம் மரமா பிறந்து எவ்வளவோ, அப்புறம் விலங்கினங்கள் எவ்வளவோ இருக்கு. கடைசியா தான் அந்த மானிட பிறப்பு என்கின்ற ஆறறிவு உள்ள, பகுத்தறிவு உள்ள, சிந்திக்கும் திறன் உள்ள மனிதன் பிறக்கிறான். ஆனா கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப 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 நல்ல பிறப்பு எதுவென்றால் மனித பிறப்பு. அதற்கு நேர்மாறாகவும் சொல்லலாம், உலகத்திலேயே மிக 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 மோசமான பிறப்பும் மனித பிறப்பு தான். எப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு அணுகுண்டை எங்கேயாவது தூக்கி போட்டு வெடிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த உலகமே ஒரு சில நொடிகளில் பசுமமாக ஆகிடும் இல்லையா? ஒன்றும் இல்லை, அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு கிளம்பிச்சு. அது எந்திர கோளாறா மனித கோளாறா தெரியல, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை அது மனித கோளாறாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட எண்ணமிக்கவனாக இருந்திருப்பான். அதில் வரக்கூடிய 273 உயிர்களை மாய்ப்பதற்கு ஒருவன் காரணமாக இருந்தால் அவன் எப்படிப்பட்ட கொடிய மிருகமாக இருக்க முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். ஏதாவது சிங்கம் புலி கரடிலாம் பொறாமையால் அடுத்தவனை அழிக்குதா? சாதியால் அடுத்தவனை அழிக்குதா? மதத்தால் அடுத்த விலங்குகளை அது சிங்கத்தை கொள்ளுதா? இல்லை. அது அல்லது ஒரு மானையோ
அல்லது புலி கழுதையோ அவைகள் கொல்லுவது கிடையாது. தன்னுடைய பசிக்காகத்தான் பல மிருகங்கள் மற்றவற்றை கொல்லுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் தான் வளர்வதற்காக அடுத்தவனை கெடுக்கிறான், அடுத்தவனை ஒழிக்கிறான். அப்படி பார்க்கின்ற போது இந்த மனித பிறவி என்பது விலங்கு பிறவிக்கும் தெய்வ பிறவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிறவி, அற்புதமான பிறவி. உன்னிடத்திலே உயர்ந்த பண்புகள் இருந்தால், நல்ல பண்புகள் இருந்தால் நீ தெய்வ நிலைக்கு உயரலாம். கீழான பண்புகள் இருந்தால் விலங்கு நிலைக்கு சென்று விடுவாய். இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையிலே இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அருமையான பாடல். எவ்வளவு காலம் நாம் வாழ்கிறோம் அது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். நாம தான் வாழ்கிறோம், மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு வாழ்ந்துச்சு 20 வருஷம்னு யாராவது சொல்லுவோமா? எங்கள் வீட்டில் ஒரு நாய் வாழ்ந்துச்சு 15 வருஷமானு யாரும் சொல்ல மாட்டாங்க. நாய் இருந்துச்சு, அவ்வளோதான். எருமை மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா ஓஹோன்னு வாழ்ந்தவர், எங்கள் தாத்தா கொடிகட்டி வாழ்ந்தவர், என் பையன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள், மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இதந்தரும் வாழ்க்கை என்று பேசுவதற்கு இந்த அணி, இந்த பக்கம் இயந்திர வாழ்க்கையை என்று பேசுவதற்காக இந்த அணி. வாழ்க்கைன்னா சுகமாக இருக்கிறதா ஐயா, இன்னைக்கு அதில் என்னையா குறைச்ச அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க. கல்பாக்கம் ரேவதி அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கின்றோம். இத்தாலியர்கள் தங்கள் மொழியை இசைமொழி என்று கூறுவார்கள், ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்று சொல்வார்கள், பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் மொழியை காதல் மொழி என்று சொல்வார்கள், உருது மொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் மொழியை கவிதை மொழி என்று சொல்வார்கள். தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் தமிழை தாய்மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் வெள்ளை இருட்டை விரட்டி அடிக்க கருப்பு சூரியன்கள் காட்டிய விடியல். அந்த தேசிய கொடி கம்பத்தின் உச்சி தொட எத்தனை மஞ்சள் கயிறுகள் மங்களம் துறந்தன. அந்த சுதந்திர தின விழாவிலே கொடியை குத்துவதற்காக உங்களிடம் தரப்படுபவை வெறும் குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல்கள். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும் என்கிற அற்புதமான நெல்லை ஜெயந்தா அவர்களின் கவிதையால் சுதந்திர தின வாழ்த்துக்களை அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொண்டு, உலகெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் ரசிக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆரணிதான் செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்று சொல்வார்கள். சிறப்பு. பட்டாடைகள் தருவதால் அது பட்டு நகரம் எனப்படும் ஆரணி. உணவிற்கு அரிசி தருவதால் தமிழகத்திற்கே அது அன்னபூரணி. இன்னைக்கு எதுக்கு இயந்திரம் ஓடிட்டு இருக்கிறோம், நிஜமா ஓடிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஓடினால்தான் உயரத்தில் இருப்போம். கடிகாரம் சொல்லுது, ஓடினால்தான் நீ உயரத்தில் இருப்பாய், உட்கார்ந்தால் ஓரமாக தூக்கி எறியப்படுவாய். ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம்? நம்முடைய குழந்தை குட்டிங்க வீடு நல்லா இருக்கணும்னு ஓடுறோம். நடுவர் அவர்களே, இதம் தரும் வாழ்க்கைங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு 2-3 செய்திகளோடு நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். அகமதாபாத் அந்த விமான விபத்து பத்தி நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே மனதை உருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விபத்து அது. அந்த விபத்து முடிந்த பிறகு பல விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் அந்த விபத்தை படம் எடுத்த ஒரு இளைஞன் சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா? இந்த விமானத்தை மட்டும் இந்த பக்கமாக திருப்பாமல் குடியிருப்பு பகுதியிலே கடைசி நேரத்திலே திருப்பி இருந்தால் அந்த விமானி
பல ஆயிரம் உயிர்கள் பலியாகி இருக்கும் அந்த கடைசி நேரத்தில் கூட தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் என்று தெரிந்தும் கூட அவர் பாதுகாப்பாக பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பக்கம் திருப்பி தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தார் என்றால் மனித நேயம் இன்னும் செத்து போகல. நடுவர் அவர்களே, எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் போடுறதுக்காக நாம பெட்ரோல் பங்குக்கு போவோம். ஒரு இளைஞன் இன்றைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நடுவர் அவர்களே, அப்படியே மனசை தொட்ட கவிதை. என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? பெட்ரோல் போடுவதற்காக நாம் போகிறோம், அங்கே பெட்ரோல் பங்க் போகும்போது நம்ம பாட்டுக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறோம். அங்கே பெட்ரோல் போடுகிற ஒரு வயதான தகப்பன் இருப்பார். அந்த பையன் எழுதுறான் இப்படி, வந்து நிற்கிற வாகனங்களுக்கெல்லாம் பெட்ரோல் நிரப்புவார், வந்து நிற்கிற வாகனங்களுக்கெல்லாம் பெட்ரோல் நிரப்புவார், வீட்டில் இருப்பவர்களின் வயிற்றை நிரப்புவதற்காக. கை நிறைய காசு வைத்திருப்பார், கை நிறைய காசு வைத்திருப்பார், எப்போதும் ஏழையாகவே இருப்பார். வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு தூங்கிவிட்ட மகன் அப்பா பெட்ரோல் பங்கிலிருந்து வந்தவுடன் எழுந்து உட்கார்கிறான். முழு மதிப்பெண் பெற்ற தன்னுடைய விடைத்தாளை நீட்டி 100 பார்த்துக்கங்கப்பா என்று சொன்னவுடன் எப்போதும் 0 பார்த்துக்கங்கப்பா என்று சொல்லுகிற அந்த தகப்பனின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரில் பெட்ரோல் வாசனை அடித்ததுன்னு எழுதுறானே. என்ன இதம் தரும் வாழ்க்கை இல்லை. ஓடிட்டு டயர்டாக வீட்டுக்குள்ளே வரோம்ல, அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சில சமயங்கள் ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும். ஐயா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு அற்புத மனிதர், நெசவாளிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு அற்புத மனிதர். எவ்வளவோ டென்ஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அத்தனை டென்ஷனையும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு அண்ணி சொல்வாங்கல்ல, அந்த ஒற்றை வார்த்தையிலே மறந்து போகிற அந்த சந்தோஷம்தான் இதம் தருகிற வாழ்க்கை வாழ்க்கை. நிறைவா ஒண்ணு சொல்றேன். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டாங்களாம், அந்த பையனுக்கு கால் கிடையாது. அந்த பையனுக்கு அந்த பையன் வீட்டுக்கு அம்மாட்ட சொல்லியிருக்கான், அம்மா இன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க, உடலிலேயே சிறந்த உறுப்பு எது என்று. நான் ஒரு கட்டுரை எழுதினேம்மா, நீ சொல்லு நான் என்ன எழுதியிருப்பேன். அம்மா நினைச்சாங்க அந்த பையனுக்கு கால் இல்லை இல்லையா, கால் தான் சிறந்த உறுப்புன்னு எழுதியிருப்பான்னு நினைச்சாங்க. இல்லை அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எல்லாருக்கும் உதவி செய்கிற கைன்னு எழுதினியா? இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிற கண்ணுன்னு எழுதினியா? இல்லை. எல்லாவற்றையும் கேட்கிற செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிற காதா? இல்லை. என்னதான்ப்பா எழுதுன? இல்லைம்மா, என்னை எல்லோரும் கேலி செய்துகிற போது நான் ஓடி உன் மீது உன் தோளின் மீது சாய்வேனே, அந்த தோள் தான் உடலிலேயே சிறந்த உறுப்புன்னு நான் எழுதினேன் என்று சொன்னால், எவ்வளவு வேகமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இது இருந்தாலும், வீடு என்பது இதம் தருகிற ஒரு இடமாக இருக்கும் வரை இன்றைய வாழ்க்கை இதம் தரும் வாழ்க்கையே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லற வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து அன்பு வயப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இதம் தரக்கூடிய, அதாவது இன்பம் தரக்கூடிய வாழ்க்கை என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னாலும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது, ஔவையார் சொல்லுகிறார். இருவரும் கருத்தொருமித்து வாழ வேண்டும், அதுதான் இன்பமயமான வாழ்க்கை. சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்த நூச்சும் கள்ளத்தின் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் பேசும். ஒரு பாலைவனத்தில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, பாலைவனத்தில் சின்ன இடம், குடிப்பதற்கு தண்ணியே இல்லை. ஒரு ஆண்மானும் பெண்மானும் போகுது அது குடிக்கிறதுக்கு. ஆண்மான் யோசனை பண்ணுது, இருக்கிறது கொஞ்சம் தண்ணி, அது குடிக்கிட்டோமே அப்படின்ட்டு இது குடிக்கிற மாதிரி நடிக்குதான். எப்படி பாருங்க. அதுபோல காதலனும் காதலியும் ஒருவருக்கு ஒருவர் மனம் ஒருமித்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய அன்பு வயப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியது இதம் தரக்கூடிய அந்த வாழ்க்கை என்பதை கல்பாக்க ரேவதி அருமையாக பேசியிருக்கா. வருவது யார்? உங்கள் பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறார், தரணி வேந்தன். வாங்க. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மண்ணுக்கு போராடி மாண்டவர் உண்டு, பெண்ணுக்கு போராடி மாண்டவர் உண்டு. ஆனால் உலகத்திலேயே
மொழிக்கு போராடி மாண்ட இனம் தமிழ் இனம் மட்டும்தான். மற்றவர்களுக்கு மொழி பேசும் மொழி. தமிழ் மொழிதான் உயிரினும் மேலான மொழி. இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, இந்தியாவிற்காக இந்த பெற்றிருக்கின்ற சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று யாரோ பட கிண்ணல்களை அனுபவித்து இந்த இரத்தத்தை சிந்தி வாங்கி தந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த சுதந்திர தின விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்றைய வாழ்க்கை வாழ்வது இதமான வாழ்க்கையா என்று இன்று இதமான வாழ்க்கையெல்லாம் போய் இன்றைய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாட்டை மறந்தோம், பழக்க வழக்கங்களை மறந்தோம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னா கல்யாண பொண்ணு உள்ள மடையில் இருப்பாங்க. பொண்ணை பெற்றவனும் பையனை பெற்றவனும் கல்யாண மண்டபத்தில் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லுகிற காலெல்லாம் போயிடுச்சு. என்னைக்கு இயந்திர வாழ்க்கை வந்ததோ அங்கே ஒரு பொம்மை வச்சுட்டான். வரவங்களை வாங்க வாங்க என்று ஒரு பண்பாடை தொலைத்திருக்கின்ற ஒரு நாட்டிலே தான் ஒரு கிராமத்தில் இருந்து போய் நின்னான். கிராமத்தில் இருந்து அங்கே போய் நின்னான். வணக்கம் வாங்கன்னுச்சு. திரும்பி வணக்கம் வாங்குச்சு. அவன் போனான், கையை பிடிச்சி முறுக்கி எத்தனை தடவை என்னை வெறுப்பேற்றி வணக்கம் சொல்லணும்னு கையை பிடிச்சி முறுக்கிட்டு வந்தான் அவங்க இயந்திர வாழ்க்கை. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பண்பாட்டை இழந்தோம் என்று பலமுறை சொன்னேன். இன்றைய தாய் ஒரு உணவு ஊட்டுவதை விட குழந்தைக்கு காலம் மாறி போய்விட்டது. இன்றைக்கி ஸ்பூனால் உணவு ஊட்டுகின்ற காலங்கள். ஒரு தாய் உணவு ஊட்டும் போது ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுத்தால், அந்த காலத்தில் பார்த்தா வயதானவங்களுக்கெல்லாம் தெரியும், மூத்த முன்னோடிகள்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தையை தூக்கி வச்சுக்கின்னு இந்த பருப்பு, அந்த விரல், இந்த நெய், இந்த சாதம், இந்த ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அந்த குழந்தையை பார்த்து இந்த தாத்தாவுக்கு, இந்த பாட்டிக்கு, இந்த மாமாவுக்கு, இந்த ஆயாவுக்குன்னு எல்லாரும் கொடுத்துட்டு அந்த குழந்தைய கையை பிடிச்சி சிக்கில்கான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்கும். அப்போ சிரிக்க சொல்ல அந்த குழந்தை வாயில் வைப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? தான் உணவு உண்ணும் போது தாத்தாவுக்கு கொடுக்கணும், பாட்டிக்கு கொடுக்கணும், ஆயாவுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு பகிர்ந்து உண்ண விட்டு நீ சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது அந்த காலம். இன்னைக்கு மிருக காலத்தில் இன்னைக்கு ஸ்பூனை வச்சுக்கின்னு ஊட்டி இருக்கின்ற காலம் இந்த காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு 25 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன், டெலிஃபோன் ஃபோன் வந்தும் அம்மா பருப்பை சமையல் பண்ணியிருப்பாங்க, அப்பா டிவி பார்த்துக்கின்னு இருப்பாங்க, குழந்தை படிச்சுக்கின்னு இருப்போம். அந்த லேண்ட்லைன் பெல் அடித்தா எல்லாம் ஃபோன் விட்டு போய் நின்ற காலங்கள் எவ்வளோ ஒரு ஒற்றுமை. அங்கே பேசுகின்ற முனையிலே தாத்தா பேசுகிறான், அந்த தாத்தா கிட்ட கொடு, இந்த அக்கா கிட்ட கொடு, இந்த அம்மா கிட்ட கொடு, எவ்வளோ ஒரு பரஸ்பரம் ஒரு பாசத்தை நாங்கள் பார்த்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி செல்லில் வந்தால் ஃபோன் வந்தால் ஏன் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறீங்க, போட வந்தால் எல்லாம் எடுத்துக்கின்னு போயிடலாம். இன்றைக்கி காலம் கெட்டு போயிட்டு சீரழிந்த காலங்களில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கையில் அமெரிக்காவில் இருக்கிறவன் நண்பனாகிட்டான். இன்றைய வாழ்க்கையில் அமெரிக்காவில் இருப்பவன் நண்பனாகிவிட்டான், வீட்டில் இருப்பவன் அந்நியனாகிவிட்டான் என்ற இந்த இயந்திர காலத்தில் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் ஒரு 2வது வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தையை அந்த ஆசிரியர் கேட்டார். குழந்தை, வா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ அடுத்த பிறவியில் என்ன பிறக்க ஆசைப்படுற? அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைன்னு குழந்தை சொல்லிச்சு. அந்த ஆசிரியருக்கு தூக்கி போட்டது. ஏம்மா, எல்லா குழந்தையும் அம்மாவை பிறக்க ஆசை, குழந்தையா பிறக்க ஆசைன்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த பொண்ணு கண்ணு கலங்கி சொல்லிச்சு, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் செல்லில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, செல்லுக்கு முத்தம் கொடுக்குறாங்க, செல்லுக்குள்ள யாரும் பாப்பாரு செல்லில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, காலையில் இருந்தால் செல்லு எடுத்து தடவுறாங்க, என்னை ஒரு நாளும் முத்தம் கொடுக்கல, ஒரு நாளும் தடவலை, ஒரு நாளும் அரவணைக்கலை. எனவே நான் செல்லா பிறந்தா தான் எங்கள் அம்மா அனுப்பாங்க, எனக்கு முத்தம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். மாறி போச்சு இன்றைக்கி இயந்திர உலகத்தில். அதைத்தான் இன்றைக்கி கணவன் ஒரு மனைவன் இணக்கம் இருக்கிறதா என்றால் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ பார்த்து வாத்தியார் கேட்டார் பையன்கிட்ட, டேய் உங்கள் அப்பா என்ன வேலை சொல்லிடாரடா? பையன் சொன்னான், எங்கள் அம்மா சொல்கிற வேலை பூரா எங்கள் அப்பா செய்கிறாருன்னு சொன்னேன். காலங்கள் இன்றைக்கி என்ன? இன்றைக்கி அம்மா ஒரு வேலை, இன்றைக்கி பழமை மறந்து விட்டோம், புதுமை. இன்றைக்கி மிக்சி கிரைண்டரில் வந்தால் வாழ்வாதாரம் கேட்டு நோய் நொடி, நீ எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். நாம் இன்று கருவிகளோடு வாழ்கின்றோம். நல்ல உள்ளங்களோடு வாழ்ந்த நாம் இன்று கருவிகளோடு வாழ்கின்றோம். நல்ல உள்ளங்களோடு வாழ்ந்த நாம் இன்று உலகத்தோடு வாழ்கின்றோம்.
ஒரு காலத்தில் குக் பண்ணி சாப்பிட்ட நாம் எல்லாம் இன்று சுகியில் புக் பண்ணி சாப்பிடுகின்ற ஒரு நிலைமையை இந்த இயந்திர வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு வாழ்ந்த நாம் இன்னைக்கு பார்த்தா ஒரு உறவு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போனால் என் சொல்லுவோம், அறிமுகப்படுத்துவான் அந்த வீட்டில், இது என் தாத்தா, இது என் பாட்டி, இது என் மாமா, இது என் அண்ணன் என்று உறவை பழக்கத்திய காலங்கள் எல்லாம் அந்த காலங்களில் உண்டு. என்ன இந்த இயந்திர வாழ்க்கையில் இது மிக்ஸி, இது காரு, இது ஏசி, இது பிரிட்ஜி, இது வாஷிங் மிஷின் என்று இன்றைக்கு மிஷினை அறிமுகப்படுத்த காலங்கள் பழமை மறந்து போயின என்று பாடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூத்த முன்னோடிகள் இருப்பாங்களே, வயதானவர்கள், இன்னைக்கு வீட்டிலே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க. அதுக்கு என்ன பிறகு இன்னைக்கு மாவு அரைச்சி விடிகாலம் கோலம் போட்டாங்கன்னா இன்னைக்கு காக்கா கத்தும், அந்த மாவை எடுத்து சாப்பிடும், மாக்கோலம் அரிசியில் போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு போய் சாப்பிடும், விடிகாலம் காக்கா கத்தும். அப்போ வீட்டில் தூங்கி இருக்கவங்க அந்த கோலத்தை பாடுற காக்கா கத்தும் போது விடிகாலம் இருந்த காலங்கள் அந்த காலம். இப்போ ஸ்டிக்கரை ஒட்டிட்டான், கோலம் போடலை, இன்னைக்கு 10 மணி வரை தூங்குகின்ற காலம் இந்த காலம். ஏன் இந்த இயந்திர வாழ்க்கையில் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயந்திர வாழ்க்கையில் என்ன, இன்னைக்கு காலையில் கம்ப்யூட்டர் போகிறோம், இன்னைக்கு ஸ்கூல் போகிறோம், இன்னைக்கு லேப்டாப்பில் உட்காடுறோம். இன்று பேசுவதற்கு ஆப், திருமணத்திற்கு ஆப்பு, ஆப்பிள் ஆப், லவ்வுக்கு ஆப், ஜாதகத்துக்கு ஆப்பு, இன்னைக்கு டைவேஷுக்கும் ஆப்பு வந்துடுச்சு. இந்த ஆப்பில் தான் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கேப்பில் கொஞ்சம் காலம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயந்திர வாழ்க்கையில் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதம் தரும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், இந்த இயந்திர வாழ்க்கை நமக்கு கிடைக்காது என்று இந்த நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. நீ சாப்பாடு முறை எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறான். ஒன்றும் இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வீட்டில் செய்வோம் இல்லையா, புடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை வீட்டில் செய்வாங்க. இப்போ பார்க்குறேன் அது ஒரு பேக்கேஜாக வருது. வாழ்க்கை மாறி போச்சு, என்னடா இயந்திரமயமான வாழ்க்கை, அந்த காலத்து வாழ்க்கை இல்லையே அப்படின்னு ஒரு அற்புதமாக பேசியிருக்கார். இதுக்கு பதில் சொல்லணும், வாங்க. நாகை வருணனி. எம்மொழிக்கும் மூத்தவளை, எம்மொழியாய் வாய்த்தவளை, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளை, அன்னை தமிழை உன்னை வணங்கி, திருவண்ணாமலையின் திடமான மனதுக்கும் ஆரணிப்பட்டின் மென்மையான குணத்துக்கும் சொந்தக்காரர்களான ரசிகர்கள் அத்துணை பேரையும் வணங்கி, இங்கு குழுமியுள்ள அத்துணை பேருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கும் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, இன்னைக்கு மனுஷங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில் 3 ரகம் தாங்க ஐயா. ஒன்று, எனக்கு எல்லாரும் வேணும், எனக்கு நீ வேணும், அவனை வேணும், இவனை வேணும், எல்லாம் வா எல்லாம் வா எல்லாம் வா எல்லாம் வா. 2வது ரகம், எனக்கு எவன் பிடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என் கூட இருக்கணும், அவங்களும் சரி இவங்களும் சரி. 3வதாக ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகம் தனிப்பிறவிகள். அவங்க எதோடையும் ஒட்ட மாட்டாங்க, அவங்களும் யாரோடையும் சேர மாட்டாங்க, யாரும் அவங்களோட சேர்ந்தாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க. தனிமையிலே இனிமை கண்டு அவங்களே ஓடி, அவங்களே வேலை பார்த்து, அவங்களே சாப்பிட்டு, அவங்களே சோர்வாகி, நான் இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன், இதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்பாங்க. சிறப்பு சிறப்பு. எங்களுடைய தெரு முனையில் நடந்த ஒரு விஷயங்க ஐயா. ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோக்காரரு, நமக்கு தெரியும் இருக்கிற உழைப்பாளிலே நம்ம ஆட்டோக்காரங்களுடைய உழைப்பு ஒரு பெரிய உழைப்பு. நாள் முழுக்க உழைச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்கு கூட நேரம் இல்லாமல் ராத்திரி 10 மணிக்கு அந்த காக்கி சட்டையை கலட்டி போட்டுட்டு சாப்பாட்டு தட்டில் கையை வச்சு அந்த மனுஷன் உட்கார்றாரு. வீட்டு வாசலில் எப்பா அர்ஜென்ட் சவாரிப்பா வாப்பான்னு கூப்பிடுறாங்க. என்னங்க காலையிலேருந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன். இல்லைங்க வேறு வண்டி பார்த்துங்கிறப்ப, இல்லைப்பா அவசரமாக போகணும்ப்பா, என்ன காசு கேட்டாலும் கொடுத்துட்றோம் வாங்கங்கிறாங்க. அப்படியா யோசிக்கிறாப்புல, ஐயா 200 ஒரு சவாரி, நைட்டு நேரம் ஆகிட்டு 500 கொடுக்குறீங்களா, வர்றேங்கிறாப்புல. சரின்னு சொல்லவும் அந்த சாப்பாட்டு தட்டை உதறிட்டு அப்படியே எந்திரிச்சு சட்டையை போட்டுட்டு வெளியில் வரார். போய் பார்த்தா அந்த தெருவில் இட்லி சுட்டு விற்கக்கூடிய ஒரு தனிமையில் வாழக்கூடிய பாட்டிக்கு தான் உடம்பு முடியல. தெருக்காரங்கள்லாம் உதவி பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து அந்த பாட்டியை ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. அழைச்சிட்டு போய் பாட்டியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. இப்போ அந்த ஆட்டோக்காரரை கூப்பிட்டு அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, நேராக பெரிய உதவி பண்ணீங்க, இந்தாங்க அந்த 500 காசு அப்படிங்கிறார். இப்போ இந்த ஆட்டோக்காரர் அந்த 500 காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தார்னா இயந்திரத்தனமாக ஓடக்கூடிய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் லாபங்கிற கேட்டகிரியில் வந்திருப்பார். ஆனால் அவர் அதை பண்ணலை. ஒரே வார்த்தை தாங்க சொன்னார், இருக்கட்டும் வச்சிங்க சார், அந்த பாட்டி கையால் நானும் இட்லி சாப்பிட்றேன், அவ்வளோதான்.
இந்த இடம்தான் இயந்திரத்தனம் உடைந்து மனிதம் இதமாக மலர்கிற இடம். அது இந்த காலத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா சார்? டிராஃபிக்கில் போவோம், டிராஃபிக்கில் நிறைய பொருட்கள் விற்கிறவங்கள பார்ப்போம். அது மாதிரி பொருள் விற்கிற ஒரு மனிதரை அந்த வந்தவாசிக்கிட்ட ஒரு சிக்னலில் பார்க்க நேர்ந்துச்சு. பார்க்குறேன், மனுஷன் கொய்யாப்பழம் கூடை வச்சு கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு சிக்னல் டிராஃபிக் லைட்டில் அவர்கிட்ட இருந்த பெரும்பகுதி கொய்யாப்பழம் விற்று முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு 2 காய் கடந்துச்சு கொய்யாப்பழம். இப்படியே சுற்றி வந்தார். நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் 2 காய் மிச்சம் இருக்குது, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வந்த மனிதர் அந்த 2 கொய்யாப்பழத்தையும் ஒன்று நாளைக்கு விற்கிற காயோடு சேர்த்துருக்கலாம், இல்லை தான் எடுத்து சாப்பிட்ருக்கலாம். என்ன பண்ணார், அங்கே பிளாட்ஃபார்மில் 7 எளிய பிள்ளைகள் 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவர் கையில் கொடுத்து காசு வேணாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த கூடையை இறக்கி கீழே வச்சார் இல்லையா? அவர் இறக்கி வச்சது வெறும் கூடை இல்லை, அவர் மனசில் இருந்த அந்த மிகப்பெரிய இயந்திரத்தனத்தை இறக்கி வச்சு மனுஷனை மலர்ந்தாருங்க. அப்படி மனுஷனா நீங்கள்லாம் மலருங்கன்னு உங்களை சொல்கிறோம். மலர மாட்டேன்னு 3 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன வீட்டில் பிரச்சனை வராதா? வீட்டில் பிரச்சனை இல்லைன்னா அது வீடே இல்லை. இன்னும் புருஷன் முன்னாடிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே தான் சண்டை வருமா? மாமியார் மருமகளுக்குள்ளே தான் சண்டை வருமா? சார் ரொம்ப சிம்பிள். என்னையெல்லாம் 5 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சொல்லுங்களேன், எங்கள் அம்மாவுக்கு எனக்குமே பெரிய சண்டை வரும். எல்லா சண்டையும் போட்டு முடிச்சதும் எங்கள் அம்மா கோவமாக போய் அடுப்படியில் எனக்கு தான் தோசை ஊற்றும். இது தோசை எனக்கு தான் ஊற்றுதுன்னு தெரியும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே பின்னாடியால் போய் அவங்களோட கன்னத்தை கிள்ளி, எங்கள் அம்மா என்னை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க, கன்னத்தை கிள்ளி, நாகராஜ் பொண்டாட்டி என்ன கோவம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது செல்லமாக எங்கள் அம்மா ஒரு சிரிச்சுட்டு அந்த தோசையை எனக்கு தட்டில் வைக்கும்ல, அங்கே இருக்குது சார் வாழ்க்கையோட இதம். அதையெல்லாம் ரசித்து வாழுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சார் இன்னைக்கு இயந்திரத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கவங்க முதல்ல புறக்கணிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களோட அம்மா அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசுவாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவன்கிட்ட கூட பேசுவாங்க சார். ஆனால் அம்மா அப்பா கிட்ட பேச சொன்னால், அம்மா வை கூப்பிட்றேன், அம்மா வை கூப்பிட்றேன், அப்பா வைங்க கூப்பிட்றேன், நேரமே ஒதுக்க மாட்டாங்க. என்னென்னா நம்ம வேலையை நம்ம அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணம், நம்ம அம்மா அப்பா தானே, இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை என்னன்னா அம்மா அப்பா என்பவர்கள் சர்வசாதாரணம் அல்ல. அம்மா அப்பா என்ற இந்த 2 உறவுகளுக்குள் சர்வமும் சாதாரணமாய் அடங்கி போகும்னா அந்த உறவு எப்படியாப்பட்ட உறவு? அந்த உறவு மேலே நமக்கு இருந்த அன்பும் பற்றும் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னு மறுத்துற முடியுமா? அது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் இருக்கும் சார். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. படிக்க வச்சு எப்படியாவது அந்த பொண்ணை பெரிய ஆள் ஆக்கிடணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா சார். கடனை வாங்கி உடனே வாங்கி நகையை அடகு வச்சு எல்லாம் பண்ணுறா, இயந்திரத்தனமா ஓடுறா. கதை இங்கே முடிஞ்சிருச்சா? கதை அங்கே முடியல. இவ இயந்திரத்தனமாய் ஓடி ஓடி அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறாள். அந்த பிள்ளைக்கு படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையான்னு கேட்டால் இல்லை, எனக்கு படித்து பெரிய வேலைக்கு போகணும்லாம் ஆசை இல்லை, எனக்கு என் அம்மாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலைக்கு போகணுன்னு மட்டும்தான் ஆசைன்னு சொல்லி இந்தியாவிலேயே மிகப்பெரிய படிப்பான மிகப்பெரிய தேர்வான அந்த IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த பொண்ணு தன்னுடைய பெயரை எழுதும்போது கஷ்டப்பட்டு இவ தானே சார் படித்து பட்டம் வாங்கினா, அப்போ இவ பேருக்கு பின்னாடி தானே அந்த பட்டத்தை போடணும். எப்படி போட்டா தெரியுமா? பிரியங்கா பங்கஜம் IAS அப்படின்னு சொல்லி அந்த பங்கஜம்ங்கிற தாய்க்கு பின்னாடி அந்த IAS பட்டத்தை போட்டாங்களே மாண்புமிகு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் IAS அவர்கள். இங்கே இருக்கு சார் வாழ்க்கையோட இதம். நிறைவாக மனம் பொருந்திய மனிதர்களுடன் உறவாக இருங்கள், அப்போதுதான் வாழ்வின் அழகு தெரியும், வாழ்வின் இதம் தெரியும். அப்படிப்பட்ட மனம் பொருந்திய மாமனிதர் இந்த மன்றத்தில் நடுவராக இருக்கும்போது சிறப்பான ஒரு தீர்ப்பையை தருவார் என்ற நம்பிக்கையுடன் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்தான், ஆச்சுக்கு இன்னா ஆச்சுக்குத்தா, டமுக்கு இன்னா டமுக்குத்தா. ஆட்டோக்காரன் அருமை. அந்த ஆட்டோக்காரர் கதையை சொன்னார்கள் அல்லவா? இன்றைக்கும் இந்த உலகம் இதமாக வாழ்வது ஒருவரை ஒருவர் நேசிப்பதால், அன்பு செலுத்துவதால், உதவி செய்வதால் என்பதை மிக நேர்த்தியாக அழகாக பேசி சென்றிருக்கின்றார். அந்த பாசம், தாய்ப்பாசம், மனைவி கணவன் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு செலுத்தக்கூடிய அந்த பாசம், அவைகளை எல்லாம் அற்புதமாக அவர் பேசியிருக்கிறார். இதம் தரக்கூடிய வாழ்க்கை, அதுதான் இன்றைய வாழ்க்கை என்பதை ஆணித்தரமாக அவர் பேசியிருக்கிறார். மிக சிறப்பு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கோவை சாந்தாமணி. உலகம் முழுவதும் புதுமைகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும்
நேரலையில் வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. இன்றைய மக்கள் வாழ்வது இதம் தரும் வாழ்க்கையா இயந்திர வாழ்க்கையாங்கிறதான் கேள்வி. இந்த எதிரணியில் இருக்கிற 3 பேரும் எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலிங்க. மக்கள் காட்டுவாசிகளாக இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு கார்டு வாசிகளாக மாறி இருக்காங்க. ரேஷன் கார்டு, டெபிட் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இப்படி கார்டுகளை வாழ்கிற காலத்தில் 3 பேர் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அதுலேயும் வேற என்னுடைய அன்பு சகோதரி என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அந்த பாட்டி வடை சுட்ட கதையவே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா வந்துச்சு திருடிச்சு, அப்புறம் நரி வந்துச்சு ஏமாத்துது, அதெல்லாம் காலம் மாறி போச்சம்மா. இன்னைக்கு பாட்டி வடை சுடுது, காக்கா வருது, பாட்டி ஒரு வடை கொடு கேட்குது. பாட்டி சொல்கிறா, வேலை செஞ்சினா தான் தருவேன். நான் என்ன வேலை பாட்டி செய்யணும்? போய் விறகு பொறுக்கிட்டு வா. காக்கா விறகு பொறுக்கிட்டு வந்து கொடுக்குது. பாட்டி ஒரு வடையை கொடுக்குறா. அது வாங்கிட்டு மரத்து மேலே போய் உட்கார்ந்து சாப்பிடலான்னு போகையில் நரி வருது. காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு நரி சொல்லுது. காக்காய்க்கு அறிவு அதிகமாயிடுச்சு. அந்த வடையை எடுத்து காலில் மெட்டி வச்சுக்கிட்டு கா கா கான்னு காக்கா பாடுது. நடுவர்களே, நானும் கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற பரபரப்பா அத்தனை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்க 7:30க்கு தான் எந்திரிக்கு. 8 மணிக்கு பாத்ரூமுக்குள்ள போய் தண்ணி, பேஸ்ட், பிரஷ், சோப்பு அத்தனையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல முதுகு வேற தேய்க்கிறேன். முதுகு நிப்பார் வேட்ட கருப்பராயன் சாமி ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை. இதுல பெரிய இவர் வைரமுத்து கவிஞர், அப்படியே கவிதை மலை இவ்வளவு அழகாக முதுகுதேக்கும் செப்படி வித்தைய எங்கடிகத்தாயின். யோ, என் ரூட்ல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பரபரப்பா பதில் சொல்லிட்டு ஓடி வந்து தோசை ஊத்தா கருகி இருக்கு. கருகுன தோசையை நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த தோசை ஊத்தியில என் பிள்ளை ஓடி வருவான். அம்மா சீப்ப காணோம். தலையிலேயே இருக்கு சீப்பு. சனியனே பொடி. அதை விரட்டி விட்டா தோசையை திருப்பி போடையில என் பையன் கத்துவா, அம்மா என் சாக்ஸை காணோம் அம்மா. ஓடி போய் சாக்ஸ் எடுத்துட்டு வர்றக்குள்ள 2வது தோசையும் கருகு. 3வது தோசை ஊத்தியில மாமியா பாவமா பாக்கு. அது கொண்டு போய் ஒரு காப்பியை கொடுத்துட்டு திரும்பி வந்து தோசையை இப்படின்னு திருப்பி போடையில எங்க இது 7:30 கத்து, அம்மா டவளுங்கு. எனக்கு தெரிஞ்சு நடுவர் அவர்களே 35 வருஷமா டவல் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போன வரலாறே கிடையாது. இனி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள 3வது தோசையும் கருகு, அதையும் நான் தான் திங்கணும்னு சொல்லி அப்படியே இருந்த இடத்திலிருந்து ஒரு கையில தோசை திருப்பியும் இன்னொரு கையில டவலையும் எடுத்துட்டு அப்படியே தூக்கி கேட்ச் போடுவேன். அவர் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பாரு. என்னைக்கு இருக்கிற பரபரப்புல மறந்து போய் டவலை போடுறதுக்கு பதிலா சட்டுவத்தை போடுவேன் தெரியாம ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா என்ன. நீங்களும் கூட அழகா சொன்னீங்க, பாரதி இதம் தரும் மனையில் நீங்கின்னு சொன்னான்ல நடுவர் அவர்களே. ஒரு டிராபிக்லிங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிராபிக்ல எல்லாம் போயிட்டு இருக்கையில டிராபிக் போலீஸ் ஒருத்தர் நிறுத்திட்டார். லைசன்ஸ் எடு, அதை எடு, ஆர்சி புக் எடு, எல்லாம் எடுனார். இவன் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கையில அப்படியே சைடு வாங்கிட்டு ஒரு கணவன் மனைவி போயிட்டாங்க. உடனே அவன் கேட்டா, என்ன சார் அநியாயா, நான் சிங்கிளா வந்தா நீங்க என்னை பிடிக்கிறீங்க. அவன் பாருங்க மனைவியோட போறா, ஏன் பிடிக்கலேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏய் ஏற்கனவே அவன் ஒரு துன்பத்தோட போயிட்டு இருக்கிறான்டா, ஏண்டா அவனை பிடிச்சி மறுபடியும் துன்பத்தை தரோன்னா. அதனாலதான் வைரமுத்து சொன்னாரு. இப்படி முடிக்கிறங்க நடுவர் அவர்களே, என்னமோ நீங்க பெரிய பெரிய செய்தியை சொன்னீங்களே. வைரமுத்து சொன்னாரு, நடுவர் அவர்களே இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் அழகா அந்த கவிதையில முடிச்சார். இப்படி முடிக்கிற ஒரு குழந்தைய பார்த்து ஒரு தாய் சொல்ற மாதிரி கவிதை. சோலைக்கு பிறந்தவளே, சொந்தமுள்ள என் மகளே, வேலைக்கு போகின்றேன் தாய்,
வெண்ணிலவே கண்ணுறங்கு, 9 மணிக்கு உன் அப்பா சொந்தம் இல்லை, 9:30 உங்க அம்மா சொந்தம் இல்லை, தொலைக்காட்சி அசதியிலே ஆயாவும் தூங்கிவிட்டாள், தூக்கத்தை தவிர வேறு துணை இல்லை, தூயவளே கண்ணுறங்கு, பேருந்தில் ஏறி விழிபிதுங்கும் வேளையிலும், எடை குறைந்து கொஞ்சம் இறங்கும் வேளையிலும், கோப்புகளிலே மூழ்கும் வேளையிலும், பூப்பூவாய் உன்முகம் என்னருகில் வந்து போகும், தந்தை வந்து கொஞ்சுவது போல், தங்கமடியில் தூங்குவது போல், கனவு கண்டு கண்ணுறங்கு, புட்டிப்பாலுக்கு பஞ்சமில்லை, பொம்மைகளுக்கும் பஞ்சமில்லை, தாயையும் தாய்ப்பாலையும் தவிர தங்கமே வேறென்ன குறை உனக்கு, மாலையிலே ஓடி வந்து வாரி அணைக்கும் பொழுது சுரக்காத மார்பும் சுரக்குமடி, தங்கமே என்று கொஞ்சுவதற்கும் தாரையே என்று கொஞ்சுவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று வரும், நல்லவளே கண்ணுறங்குன்னு சொல்லி ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு சொல்றானா, இந்த வாழ்க்கை இடம் தரும் வாழ்க்கைனா நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆக நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே மக்கள் இதம் தரும் வாழ்க்கையில் இல்லை, இயந்திர வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வியக்க வைத்தவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம். கோவை சாந்தாமணி அவர்கள் நல்ல கலகலப்பாக பேசியிருக்காங்க. ரொம்ப நகைச்சுவை உணர்வு ததும்ப ததும்ப இந்த அரங்கத்தை சிரிப்பு அலைகளால் அப்படி நிரப்பி இருக்கிறார். நிறைய கருத்துக்களையும் சொன்னார். இன்றைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். வாங்க அன்பு, வாங்க. கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளை யாரு, முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதில்தான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாரு, நடுவனாறு இதம் தரு வாழ்க்கை பற்றி பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரம் வற்றாராகாமல் வரலாறு படைக்க ஆரணி மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு. இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்தினுடைய விழால தமிழ் பண்பாடு என்னன்னா, நமக்கு இருக்கிற அழகு மாதிரி எதுவும் இல்லை. ஒரு கவிஞன் அழகா சொன்னான், பக்கத்துல குன்றத்தூர்ல முருகர் கோயில் இருக்குது, இந்த மண்ணில் சொல்ல வேண்டும். ஒருவன் சொன்னான், முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை சிவபெருமான் வண்ணம் திருநீற்றின் வெள்ளை வண்ணம், உன் தாய் பார்வதியின் வண்ணம் பச்சை வண்ணம். முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை சிவபெருமான் வண்ணம் திருநீற்றின் வெள்ளை வண்ணம், உன் தாய் பார்வதியின் வண்ணம் பச்சை வண்ணம், மொத்தத்தில் முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணம்னு சொன்னாங்க. நல்லா இருக்க கவிதை, அற்புதமான கவிதை. என்னையா சொல்றீங்க? ஒரு பெண்ணுங்க ஆம்புலன்ஸ் போது 108 ஆம்புலன்ஸ் அலறின்னு போது, பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. பொண்ணு வந்து கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணுச்சு. நான் பக்கத்தில் இருந்து சொன்னேன், ஆம்புலன்ஸில் போகிறது உங்கள் சொந்தக்காரா இல்லை உங்கள் ஏரியாக்காரா இல்லை யாருமா, நீ ப்ரேயர் பண்ணுறியன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொன்னா, எங்கள் வீட்டில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ எப்பாச்சும் ஆம்புலன்ஸ் பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் அலறின்னு ஆரன் அடிச்சுன்னு அலறின்னு போகும்போது அதில் யாராச்சும் ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்க, அவங்க பத்திரமா போய் மீண்டும் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும்னு நீ பிரார்த்தனை செய்து கொள்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா அதுதாங்க வாழ்க்கை. இந்த சுதந்திரத்தில் சொல்கிறேங்க, இந்த சுதந்திர தின விழாவில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இந்த சுதந்திரத்துக்காக செக்கு எழுத்துவர் யாருன்னா வஉசி. அந்த செக்கு எங்க இருக்குன்னா கோவை சிறைச்சாலையில் இருந்தது, அங்கதான் இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், அந்த செக்கு இன்னைக்கு வச்சிருக்காங்க. மாடு இழுக்க வேண்டிய செக்க சுத்தி சுத்தி மனிதன் இழுத்தான். அப்போதுதான் ஒரு கவிஞன் சொன்னான், நம்முடைய தேசிய கொடியில் நடுப்பிலே இருக்கிற சக்கரம் எது தெரியுமா? அந்த சக்கரம் அதோ அந்த வஉசி செக்கிழுத்து போட்ட சக்கரம் தான் நம் தேசிய கொடியிலே இருக்கிறதுன்னு சொன்னார்னா அதுதாங்க பெருமை. இன்னைக்கு என்ன வாழ்க்கை சந்தோஷம்? தாலிக்குல தங்கம் இல்ல, கழுத்துல காதுல தங்கம் இல்ல, மொனமூக்குத்தில மூக்குத்தி இல்ல. ஒரு ஏழை காய் வியாபாரி செய்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை தாயினுடைய பிள்ளை
பாரா ஒலிம்பிக் போட்டியில மாற்றுத்திறனாளிக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில உயர தாண்டுதலில் தாண்டி சேலம் மாரியப்பன் தங்கப்பதக்கம் கொண்டு வந்தான்னா இந்த பூமியில் காலகாலமாக என்ன சொன்னான்னா பூமிக்கு அடியில் தான் தங்கம் இருக்கிறது என்று சொன்னான். இதம் தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளி அல்ல, அவன் மாற்றும் திறனாளின்னு பூமிக்கு மேலும் தங்கம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சான்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா? ஆனால் தான் பாலி சொன்னார், குழந்தை பாரம் உனக்கல்லவா, குடும்ப பாரம் எனக்கல்லவா, குழந்தையுடன் குடும்பத்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுவே சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன்னா வாழ்க்கை அதை போல சந்தோஷமா இருக்கணுங்க. பாரதி சொன்னானே, கந்தலாய் கிடந்த பாரத அன்னைக்கு மூவண்ண முகூர்த்த சேலையை தன் பாட்டுத்தறிகளால் போட்டு தந்த பாவலன் சொன்னான். வறுமையில் இருந்த போது கூட சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா இறைவா என்று சொன்னான்னா வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க பார்க்கணுங்க. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உன் புள்ள தானா வளரும்னா எதுதான் இதந்தரு வாழ்க்கை தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரமே நம்ம வீட்டு புள்ள இல்லைங்க, அவ ஊராம் வீட்டு புள்ள தான் கல்யாணம் பண்ணி இருக்கும். அந்த ஊராம் வீட்டு பிள்ளையாக இருக்கிற மனைவியை நீ கர்ப்பகாலத்தில் ஊட்டி ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் வளருகிற உன் பிள்ளை தானாக வளரும் என்பதுதான் தமிழ் பண்பாடு. ஆனால் சொன்னான், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நாங்கள் நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, பணம் காசு துட்டு கொடுத்தால் வருமா, இன்பம் வருமா? இதம் தரும் வாழ்க்கை எது தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுத்து பாருங்கள், அதுதான் இறந்தரு வாழ்க்கை. இயந்திர வாழ்க்கைன்னு சொன்னா இயந்திர வாழ்க்கை கூட சந்தோஷமா வச்சுங்க. இந்த 3 பேர்கிட்ட செல்போன் வாங்கிட்டோம், நீங்க நடந்தே வீட்டுக்கு போக முடியுமா? இருக்கக்கூடிய இடையூறான வாழ்க்கையில் கூட சந்தோஷமாக இருக்குதா? ஆனால் தான் நீங்க இப்படி சொல்லி மடக்கிறேன். அவர்களுடைய வாதங்களை எல்லாம் ஆடி தள்ளுபடி நடந்து கொண்டிருக்கிறது. ஆடி தள்ளுபடி, ஆடி மாதம் எல்லாவற்றையும் தள்ளுபடி பண்ணுகிறார்கள். அவர்கள் வாதங்களையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கன்னு 2 பேர் சந்தோஷமாக பேசினார்கள், மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆத்தோறும் பூத்த மரம், ஆணை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மண்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரம் அவரது நீ இறுக்கி முடிவோட்டு எங்க அத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்டையிடும் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவிருக்கா, கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை தேடி குச்சை ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் திங்க கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிச்சு அந்த ஞாபகங்கள் இதம் தரும் வாழ்க்கைத்தான் இருக்கிறது. இயந்திரம் இல்லாமல் இருக்க முடியாது நான் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்கிற அவையோரே உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்திருக்கிறதென சொல்லி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் பேருக்கு ஏற்றாற்போல் அவருடைய பேச்சு, அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பனு வளைக்கு உட்படு வரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே. இது வள்ளலாருடைய திருவருட்பா பாடல். அன்பனும் வளைக்குள் அகப்படும் பொருள், அதுக்கு மயங்காதது எது? இறைவனும் அதற்கு கட்டுப்படுவான், அரசனும் அதற்கு கட்டுப்படுவான். இதயம் உள்ள எல்லோரும் அன்பிற்கு கட்டுப்படுவார்கள். அன்பால் இந்த உலகத்தில் ஆகாதது எதுவும் இல்லை. அதுதான் அவருடைய அடிப்படை கருத்து. அண்ணன் பழனியோட பேச்சு. கலக்கப் போவது யாரு? புகழ். இப்போ கலக்க போறார், அவைய கலக்க போறார். வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. ஆரணி தமிழ் பெருமக்கள் உங்கள் அத்துணை பேரும் பேரழகு. உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, அதாவது வாழ்க்கையில் உண்மையாகவே எனக்கு ஆரணியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துக்கு உடைத்தது, நான்லாம் சோழ நாடு சோறு உடைத்தது. எங்கள் ஊர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் பக்கம் வேதாரண்யம் என் ஊர். ஆனால் தொண்டை நாடு சான்றோர்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சான்றோர் பெருமக்கள் இருக்கக்கூடிய ஊர் சார். சுதந்திரம் என்பதே என்ன தெரியுமா? நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். சூப்பர் சூப்பர். எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிறது எல்லாரும் சொல்றான் சார்.
எனக்கு யாரும் அடிமை இல்லைங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்களா? நீங்கள் என்ன நினச்சி பாருங்க சார். இன்னைக்கு வாழ்க்கைகளை ஒரே ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்க இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா சார்? வாழ்க்கைகளை எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சா என்ன? எப்போதோ ஓங்கி ஒலிக்கும் கெட்டி மேளத்தில் அடங்கியே போகிறது ஒரு பெண்ணின் விசும்பல்னு எழுதுனான். இன்னைக்கு வரைக்கும் ரிதன்யா பிரச்சனை நடந்துட்டு தானே சார் இருக்கு நாட்டில். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நீங்கள் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் சார்? உங்களுக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அப்படி இதம் தரும் வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா சார்? ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் பள்ளிக்கூடத்து வாசல்லையும் கொண்டு போய் நின்றுக்கிட்டு எப்படியாவது என் பிள்ளையை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற அப்பாவுக்கு தான் சார் தெரியும் வாழ்க்கையில் அவன் படுற கஷ்டம் என்னன்னு. அவன் அப்பாவுக்கு தான் தெரியும். தும்பா என்கிற ஒரு இடம் இருக்குது திருவனந்தபுரத்தில். ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அமைப்பை அங்கே தான் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. விக்ரம் சாராபாய் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் தும்பா என்கிற இடத்துல தான் தொடங்கணும். ஏன் தும்பாவில் தொடங்கணும்னா அது கடற்கரை ஓரத்து பகுதி. அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு கேரள கடற்கரையின் பகுதியில் தான் தொடங்க முடியும் என்று பூமத்திய ரேகையின்படி அங்கே தான் தொடங்கணும் அப்படிங்கிற முடிவு இந்திய அரசாங்கம் எடுத்து விட்டது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சர்ச் இருக்கு. பீட்டர்ஸ் ஹெய்ரோ அப்படின்னு ஒரு பாதிரியார் இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. நல்லா கேளுங்க இந்த விஷயத்தை. ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த தகவலை சொல்லிடுறாங்க. உள்ளூரில் இருக்க மாதவன் நாயர் அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரி வந்து இந்த இடத்தை அரசாங்கம் கையகப்படுத்த போகிறது, ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அமைப்பை இங்கே உருவாக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பீட்டர்ஸ் ஹெய்ரோ சொல்கிறாரு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன், அடுத்த வாரம் வாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்றார். அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணார் தெரியுங்களா? கர்த்தர் இந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை அடைக்கிறார் என்று நீங்கள் யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். 1000 அறிவியல் மெழுகுவர்த்திகளை இந்த இடத்தில் தான் கர்த்தர் ஏற்றப் போகிறார் என்பதை நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அந்த சர்ச்னுடைய அறை தான், பிஷப்புடைய அறை தான் அந்த விண்கலம் வைக்கக்கூடிய அறையாக மாறிச்சு. அந்த சர்ச் தான் நான் உட்கார்ந்து வேலை பார்க்குற இடமா மாறிடுச்சு. இந்தியா என்பது தனி மனிதனுக்கு சொந்தமானதல்ல. அந்த இஸ்லாமிய நானும் விக்ரம் சாராபாய் மாதவன் நாயர் ஆகிய இந்துக்களும் அங்கே விட்டு கொடுத்த பீட்டர்ஸ் ஹெய்ரோ போன்ற கிறிஸ்தவர்களும் சேர்ந்ததுதான் இந்தியா என்கிற முழு வடிவம். அந்த இந்தியா என்கிற முழு வடிவம் எனக்கானதல்ல, இந்தியர்களுக்கானதுன்னு எழுதுகிறேன். நல்லா நினச்சி பாருங்க சார். பிரச்சனை இல்லாமல் மனுஷன் விடுமா? மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது சார். இப்போ வாழ்க்கைங்கிறது நிறைய சிக்கல் கூடிதான், இயந்திரத்தனமான வாழ்க்கை தான், ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே முடியும்னு யாருக்காவது தெரியுமா? ரொம்ப அழகாக சொன்னார் கண்ணதாசன். எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு சார். நான் 9 கோடி ரூபா சொத்து வச்சிருந்தாரு யாரு? பட்டினத்தார். ஒன்று கூட இல்லாமல் தெருவில் திரிஞ்சார். பத்திரகிரியாரை பார்த்து சொன்னார் அவன் சொத்து வைத்திருக்கிறான். ஏன்? ஒரு ஓடு வச்சிருந்தாரான் அவர். துறவிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? பெரிய புராணம் சொல்லுது, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாரான். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னா என்ன அர்த்தம்? நல்லதும் கெட்டது அவனுக்கு கிடையாது. செம்பொண்ணை கொடுத்தாலும் ஓட்டை கொடுத்தாலும் ஒரே மாதிரி பார்த்தாதான் அவன் துறவி, இல்லைன்னா அவன் துறவி இல்லை. அப்போ இதுதான் வாழ்க்கை சார். இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைக்காகவும் உழைப்புக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஓட்டம் தான் வாழ்க்கை. என்னைக்கு நின்று போதோ அன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால வாழ்க்கையை சார் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, நல்ல மனுஷன் சார், இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வாழ்ந்துருக்காருன்னு அர்த்தம். இதுவே லேட்டு மாப்பிள்ள. 5 வருஷம் முன்னாடி எதிர்பார்த்தது இதுவே லேட்டு. இவெல்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்னா ஒன்றும் வாழ்ந்து கிளிக்கலன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை அதானே சார். ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒரு மனிதர் இறந்து போனார்.
ஆட்டோக்காரர்லேருந்து பழம் வைக்கிறவங்கலேருந்து பூ விற்கிறவங்கலேருந்து, நான் அரசியல் பேசலை, ஆட்டோக்காரர்லேருந்து பூ விற்கிறவங்கலேருந்து பழம் வைக்கிறவங்கலேருந்து 13 லட்சம் பேர் ஒரே நாளில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு மரணத்துக்கு மட்டும்தான் வந்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் வாழ்ந்தாலும் இப்படி இருக்கணும், செத்தாலும் இப்படி இருக்கணும், ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அப்படி வாழ்கிற மனிதர்கள் ஓயாமல் உழைத்தவர்கள் தான் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்கள் தான் இந்த மண்ணில் இருக்காங்க. வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம பேரறிஞர் அண்ணா யாரை பார்க்க போனார் தெரியுமா? போப்பாண்டவரை பார்க்க போனார். போப்பாண்டவர் கேட்டார், உனக்கு என்ன பரிசு வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுப்பாரு. அவர் கேட்டார், கோவா நாட்டுக்காக, கோவாவில் டச்சுனுடைய படைகள் தான் அங்கே ஆட்சி செய்தது, அதை எதிர்த்து போராடின ஒருத்தர் இருந்தால் ராணடேன்னு பேர், 27 வயசில் போராடி ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கார். அவருடைய விடுதலை வேணும்னு கேட்டார். விடுதலை வேணும்னு கேட்டார். இதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ராணடைய அண்ணா பார்த்ததில்லை, அண்ணாவை ராணடைய பார்த்ததே இல்லை. அவன் விடுதலை வேணும்னு அண்ணா கேட்டார், பரிசு கொடுத்துட்டாங்க, விடுதலை ஆனார். ராணடைய விடுதலை ஆனோன்னு ராணட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி அண்ணா என்பவர் தான் உனக்காக போராடி இருக்காரு, பரிசு உனக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காரு. ராணடே அண்ணாவை சந்திப்பதற்கு சென்னை வந்தார். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தை தான் பார்த்தார். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தை தான் பார்த்தார். தனக்காக வாழாமல் பிறருக்காக உழைக்கிற எல்லா எந்திரங்களும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான மனிதர்களே என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழனியுடைய பேச்சு மிக சிறப்பு. அண்ணாவை நினைவு கூறி அவருடைய உரையை அவர் நிறைவு செய்திருக்கிறார். எழுதுகோல் வைத்திருந்தார் அண்ணா, அது ஏமாந்த தமிழரின் தலையெழுத்தை மாற்ற தாளில் உழுதகோல்னு கலைஞர் அண்ணாவை பற்றி கவிதை எழுதுவார். அப்படிப்பட்ட சிறப்பு கூறியவர். அவருடைய இறப்பே ஒரு சாதனையானது. சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது. சாக்காட்டை கூட ஒரு மிகப்பெரிய சம்பவமாக யாரால் மாற்ற முடியும் என்றால் பேரறிஞர் அண்ணாவை போன்றவர்களால் தான் மாற்ற முடியும். மிக அற்புதமாக சுட்டி காட்டினார். இந்த பக்கம் நல்லா பேசியிருக்காங்க, இந்த பக்கமும் நல்லா பேசியிருக்காங்க. இதந்தரும் வாழ்க்கையே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம் ஐயான்னு, இந்த உலகத்தை ரசிக்க வேண்டாமா? நாம் நினச்சி பாருங்கள், இன்ப சுற்றுலா சென்றால் அப்படியே அந்த இயற்கையை, அந்த பிரமிப்பை பார்த்து ரசிக்கணும். இயற்கையோடு ஒன்றினால் அது வாழ்க்கைக்கு எவ்வளவு சுகமாக இருக்கிறது. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இலையுயிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். இலையுயிர் காலத்தில் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். வசந்தங்கள் வாழ்த்துகின்ற பொழுது பூவாவேன், அதை இலையுதிர் காலம் என்றால் வேறாவேன். அப்படி காதலன் காதலியர் ஒருவரை ஒரு ரசித்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இதமில்லையா, சுகமில்லையா? செய்க தவம் நெஞ்சே, செய்க தவம். அன்பிற்சிறந்த தவம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழுதல் இயல்பு. யார் சொன்னார்? பாரதி சொல்கிறான், அன்புடையார் இன்புற்று வாழுதல் இயல்பு. அன்பு வேண்டும், அது யாருக்கும் ஆக்கம் கூட்டும் என்பான் பாவேந்தன். அப்படி அன்பு வயப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கும் இருக்கிறதே. இன்றைக்கு மனிதநேயம் உள்ளவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்களே, இது இன்பம் தரக்கூடிய வாழ்க்கை அல்லவா என்று அவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது இயந்திரம், இயந்திரமயம். பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு இயந்திரமயமாக இருக்குது. இயந்திரத்தை நம்பியே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். செல்லு இல்லாமல் வாழ முடியுதா? இன்னைக்கு பல பேர் செல்லு கூடயே வாழ்க்கை நடத்துகிறான். நினச்சி பாருங்க, ஒரு 2 மணி நேரம் செல்லை அணைத்தி விட்டு நம்மளால் இருக்க முடியுதா? இருந்தால் பைத்தியம் முடிச்சிடும். அவன் மண்டை கிருகிருத்துருது. எவன் கால் பண்ணுவானோ, எத்தனை மிஸ்டு கால் வந்துச்சோ, யாராவது விஐபி ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம பொண்டாட்டியே ஃபோன் பண்ணியிருப்பாளோ, நம்ம எடுக்கலைன்னா அவள் தப்பாக நினச்சிருப்பாளோ, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அவர் நினைப்பாளோ, எவ்வளோ ஒரு பயம். அந்த செல்ஃபோனை வச்சுட்டு அலையிறோம்.
எல்லாமே ஒரு செயற்கைமயமாயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு போங்க, இப்போல்லாம் கல்யாணமானாலும் சரி, சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜ் தான். மொத்தமாக நீங்கள் புக் பண்ணிட்டா போதும். பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் வரப்போதான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துடுவாங்களாம், ஏஜென்சி. நீங்கள் அந்த ஆப்பை தட்டி விட்டீங்கன்னா அவனே எல்லாம் விடுவான். நீங்கள் மொய் எழுதுறதுக்கும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு 500 ரூபா பழனி வீட்டு கல்யாணமா, அவருக்கு அன்றைக்கி 500 ரூபா போகணுன்னு போட்டிங்கன்னா அது போய் அவர் அக்கௌண்ட்டில் போய் ஏறிடும். அப்படி ஆகிடும். எல்லாம் இசிஎஸ் பண்ணுறது, நெஃப்ட் பேங்கிங் என்னென்னமோ வந்துருச்சு இல்லையா? அன்றைக்கு வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி, இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. ஒரு காலத்தில் சினிமாவுக்கு நான் போனோன்னா 3 மணி நேரம் சினிமா ஓடும் பழனி. நீ அந்த காலத்து அம்பியாவதி அமராவதி படத்துக்கெல்லாம் போங்க, நல்ல தங்கால்னு ஒரு படம். நீ எந்த காலத்தாள்? நான்லாம் 1960 காலத்தாள். பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஒரு 2-3 வசனம் வரும், உடனே ஒரு பாட்டு. 2-3 வசனம் வரும், உடனே ஒரு பாட்டு. 3 மணி நேரம் படம் பார்த்தான், அழுக்காமல் பார்த்தான் நம்ம ஆளுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் ஒரு பாட்டு சரியாக இல்லை அப்படின்னா ஏந்திரிச்சு இன்டர்வல் மாதிரி வெளியில் போயிடுறான். தம் அடிக்க போகிறான், இல்லைன்னா பஃப் சாப்பிட போகிறான், இல்லைன்னா கட்லட் திங்க போகிறான். எதையாவது தின்னுக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி சுவாரஸ்யமே ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 1 மணி நேரம் 50 நிமிஷம், இன்னும் சொல்லப்போனால் 1.5 மணி நேரத்திலே படத்தை முடிச்சிடறான். திரைப்படத்துக்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓடிடி அப்படின்னு போட்டிங்கன்னா வீட்டிலே உட்காந்து ஹோம் தியேட்டரில் நீங்கள் படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அப்படி இன்றைக்கு இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையாச்சு. நல்லவைக்கு பயன்படக்கூடிய அந்த சாதனங்கள் இன்றைக்கு தவறாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டம் என்பது ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒரு இயந்திரமயம் தான், நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே நாம் எல்லோரும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு, அதுதான் நான் சொல்ல வருவது, நாம் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த இயந்திரங்கள் நமக்கு எந்நாளும் இன்பத்தை மட்டும்தான் தர வேண்டும், துன்பத்தை ஒரு நாளும் தரக்கூடாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். நல்ல திரைப்படங்கள் அது நல்ல சாதனம் தான், அதுவும் ஒரு இயந்திரம் தான். கேமரா பார்க்கும்போது நல்ல திரைப்படங்கள், இந்த சமுதாயத்திற்கு படிப்பினையை உண்டு பண்ணக்கூடிய நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் காக்கப்பட வேண்டுமானால், அது இதம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால், இந்த எந்திரங்கள் எல்லாம் நமக்கு நல்ல வகையிலே பயன்பட வேண்டும் என்று சொல்லி, இன்றைய வாழ்க்கை என்பது ஒரு இயந்திர வாழ்க்கை தான், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.